தங்கமே தளபதி பிளாஸ்ட் அந்த மாதிரி. ஆமா அந்த மாதிரி தான். திடீர்னு வந்து சீமான் அவர்கள் தப்பு பண்றாருன்னு திடீர்னு ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டு ஞானம் வந்துச்சா? ஒரு நாள் தெரிஞ்சிருக்கு. ஒரே நாள் டக்குன்னு தெரிஞ்ச உடனே அடடே சீமான் தவறு பண்றா, இனிமே அவரு கூட இருக்கவே கூடாது. என்னமோ சீமான் 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 நாங்க ஒரு வாஷிங் மிஷின் நாங்க அப்படிலாம் சொன்னார்ல. யார் தெரியுமா? ஜெகதீஷ் பாண்டியன். இந்தியா முழுமைக்கும் ஒரு ஃபேமஸ். வேர்ல்டு ஃபேமஸ். ஏகப்பட்ட ஃபேக் நரேஷன்ஸ் அதுதான் ரெடி பண்ணுவாங்களா? தமிழ்நாட்டிலே நடக்காத விஷயத்தை பத்தி நினைச்சா மட்டும் போதும், நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. ஆனா அவர் நினைச்சா மட்டும் போதுன்றாங்க. ஓ, நினைச்சா தண்ணி வந்துடும். உரிய நீரை தர மாட்டோம். ஆமா, உரிமை நீரையும் தர உரிமை நீரை தர மாட்டோம். உபரி நீரை தான். ஆனா இப்ப அதோட அதிகமா அமைச்சர்கள் பார்த்தா ஓடு ஒன்று எல்லாமே அமைச்சர் ஓடுறாங்க. நார்மலா மைக் நீட்னா போதும், மைக் நீட்னா இவரே ஓடுவாரு, இவரோட அமைச்சர்களும் ஓடுறாங்க. அதனால நீங்க மனசுல நினைங்க என்ன நினைங்கன்னா எல்லாருமே நின்று பதில் சொல்றாங்க. அதாவது மோடி கிட்ட வந்து இவர் போய் பேசினாரு. என்ன பேசினாரு? தளபதி முதலமைச்சர், சார் நீங்க ஏற்கனவே வேலை போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ, அந்த மாதிரி இந்த கத்தி படத்துல போறீங்க தமிழ்நாடு கொந்தளி. அவ்வளவுதான். வந்து தேசிய விலங்கா அறிவிச்சது யாரு அப்படின்னா மோடியா இல்ல யாரு அப்படின்னு விஜய் தளபதி. அவங்க வந்து ₹1 கூட வந்து பணம் செலுத்த வேண்டிய கிடையாது. அவங்க அப்படியே குட்டி எங்களுக்கே அது தெரியலையா? தமிழ்நாட்டுல தானே இருக்கு. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்க புதுசா கண்டுபிடிச்சது என்னன்னா, மின்சாரத்துக்கு நீங்க கட்டணம் செலுத்துங்க, வீட்டுல உட்காந்துட்டே மொபைல்லே சொன்ன மாதிரி இருந்தால்தான் நீ என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சது. அந்த தமிழக வாழ்வுரிமை வந்து திமுக கூட்டணி இருந்தாங்க. அப்ப அங்கிருந்தே பேசிக்கலாமே, அதிகாரத்துல நீங்களே மாற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, புரட்சி எப்போதும் வெல்லும், இன்று அமைந்திருக்க தாவே காட்சி அதை சொல்லும். ஏங்க இது எங்க கட்சி விடுங்க, எச்சில தான் நீங்க கட்சி நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு பாத்தீங்களா? அதுதான் எனக்கு ஞாபகம். அதுதான் இப்ப நடக்குது. அதுதான் நடந்துருக்கு. வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அனைவருக்கும் வணக்கம். என்ன இன்னைக்கு தகவல்? முக்கியமான தகவல் இருக்குங்க. என்ன நிறைய விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் இல்லாத இது இருக்கு. எங்க தளபதி எப்போ ஆட்சிக்கு பிடிச்சாரோ பஞ்சமே கிடையாது. மீம்ஸுக்கும் சரி, அப்புறம் கான்ட்ரவர்சிக்கும் சரி, உண்மையான செய்திகள் மட்டும். தளபதி பிளாஸ்ட் அந்த மாதிரி தான். சரி, என்னன்னா ஒருத்தர் இருக்காரு. யாரு? அவர் வந்து நாம் தமிழ் கட்சியில பயணிச்சாரு. ஆமா, ரொம்ப வருஷமா பயணிச்சாரு. திடீர்னு வந்து சீமான் அவர்கள் தப்பு பண்றாருன்னு திடீர்னு ஒரு நாள் தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு தெரிஞ்ச உடனே அடடே சீமான் தவறு பண்ற, இனிமே அவரு கூட இருக்கவே முடியாதுங்க, அதெல்லாம் வேலையாவதுன்னு டக்குன்னு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போயிட்டாரு. ஓகே, அங்க போயிட்டாரு. அங்க போயிட்டு தினமும் சீமான் சொல்லி அங்க கொஞ்ச நாள் ஓட்டுனாரு. அண்ணன் வந்து அங்க துரத்தி விட்டாரு. வேல்முருகன் சும்மா சீமான் தான் சொல்லி இருக்காரு. வெளியே போட்டுக்கிறாரு. உடனே அங்கிருந்து வெளில வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்து எம்எல்ஏ சீட் எல்லாம் வாங்கியிருக்காரு, பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கும் வந்து தொடர்ந்து சீமான் அது பேசாம அவருக்கு தூக்கமே வராது. வேற வழி கிடையாது, அதான் படிப்பு. அப்போ அவரு வந்து சமீபத்துல கூட ஒரு விவாதம் நடந்து பாத்தீங்களா? அந்த விவாதத்துல நாங்க ஒரு வாஷிங் மிஷின் அப்படிலாம் சொன்னார்ல. யார் தெரியுமா? ஜெகதீஷ் பாண்டியன். அவர் வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு. ட்வீட் வந்து பார்த்தேன். என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் வந்து இது கிடையாது, இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஃபேமஸ், இந்தியா முழுமைக்கும் ஒரு ஃபேமஸ். வேர்ல்டு ஃபேமஸ். அந்த மாதிரி வந்து இவர் வந்து மிகப்பெரிய ஃபேமஸா இருந்துக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா, சில காணொலிகள் நம்ம பார்த்தோம். இன்ஸ்டாகிராம் வட இந்தியர்கள யார் விஜய் பத்தி பேசுறாங்க, முதலமைச்சர் பத்தி பேசுறாங்க, விஜய் அவர்களோட ஆட்சி பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து ஏகப்பட்ட ஃபேக் நரேஷன்ஸ். அதுதான் ரெடி பண்ணுவாங்களா? தமிழ்நாட்டிலே நடக்காத விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி சில காணொலி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அந்த காணொலி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதை பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு 2 நாளா வந்து இந்த ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. அது என்ன விஷயம் நான் சொல்றேன். என்னன்னா, கடவுளின் பிள்ளை எப்படி நான் ஆர்யா நடிச்சது நான் கடவுளோ பாலம் எடுத்தது, இப்போ வந்து அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்க போறாங்க. அது என்ன படம்னா கடவுளின் பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் கூப்பிடுறாங்க. என்னன்னா, அவர் மனசுல நினைச்சா மட்டும் போதுமா, நீங்க நினைச்சா மட்டும் போதும், நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. ஆனா அவர் நினைச்சா மட்டும் போதுன்றாங்க. நினைச்சா தண்ணி வந்து. ஆமா, நினைச்சா போதும். அவர் நினைச்சாரா? அதனால தான் கர்நாடகால இருந்து நமக்கு தண்ணி தேவையான அளவுக்கு கொடுக்கல, நம்ம கேட்டது கொடுக்கல, அளவுக்கு மீறியே கொடுத்துட்டாங்களா. அது கடவுள் பிள்ளை நினைச்சாரா? சரி, வேற என்ன நினைச்சாரு? கூட வந்து சீமான் ஒரு விஷயம் பேசிருப்பாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. என்னன்னா, அவன் வந்து நம்மளுக்கு உரிய நீரை தர மாட்டான். ஆமா, உரிமை நீரையும் தர மாட்டான், உபரி நீரை தான் தரான். ஆனா இப்ப அதோட அதிகமா கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஏன் சொல்லுங்க, எங்க தலைவர் நினைச்சிருக்கு. அப்படியே நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க சொல்றது ஒரு ரிக்வஸ்டா கேக்குறோம்னா, அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடு ஒண்ணு எல்லாமே அமைச்சர் ஓடுறாங்க. நார்மலா மைக் நீட்னா போதும், மைக் நீட்னா இவரே ஓடுவாரு, இவரோட அமைச்சர்களும் ஓடுறாங்க. அதனால நீங்க மனசுல நினைங்க என்ன நினைங்கன்னா, எல்லாருமே நின்று பதில் சொல்ற மாதிரி அப்படி நினைங்க.
மக்கள் நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நினைங்க. அதுக்கப்புறம் அவரும் வந்து பிரஸ் மீட் கொடுக்குற மாதிரி நீங்க நினைச்சீங்களா எங்களுக்கு நல்லதா இருக்கும். ஆமா, ஏன்னா எங்களுக்கு சார்பா தான் நீங்க பேசணும். எங்களோட பிரதிநிதியா, முதன்மை பிரதிநிதியா நீங்க இருக்கீங்க. எங்க நன்மைகளுக்காக நீங்க நின்று பேசுற மாதிரி நீங்களே நினைங்க. அது உருவாகட்டும். நாங்க அது அதாவது அது நடக்கட்டும்ன்றத நாங்க விரும்புறோம். அதனால அந்த கடவுள் குழந்தை மனசுல வந்து தயவு செஞ்சு நினைச்சு கொள்ளுங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து வந்து அவர் சொன்னார்ல அந்த இந்தியா முழுக்க ஃபேமஸ், இந்தியா ஃபேமஸ். அதுல வந்து சில காணொலிகளை நான் பார்த்தேன். அதுல ஒரு காணொலியில வந்து ஜியோவை பத்தி பேசிருக்காங்க. ஜியோ பத்தி இவங்க என்னன்னு கேளுங்களா. அதாவது மோடி கிட்ட வந்து இவர் போய் பேசினாரா, தளபதி விஜய் முதலமைச்சர் வந்து பேசுறாங்க, சார் நீங்க ஏற்கனவே வெளில போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ, அந்த மாதிரி இந்த கத்தி படத்துல பேசுறாரு. இது மாதிரி நீங்க அத மீறியும் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் உங்களுக்கு அந்த இந்த கத்தியா, ஆமா துருப்பிடிச்ச கத்தி வச்சு குழந்தைய வச்சு குத்துவாங்க. அப்புறம் லைசென்ஸ் எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டு லாரி விட்டு ஏத்த சொல்லுங்களா, அந்த மாதிரி வந்து இவர் போய் பேசினதாகும். இந்த மாதிரி ஜியோ வந்து இனிமே ₹1 கூட ஏத்தக்கூடாது, அப்படி ஏத்தனா நாங்க வந்து கடுமையா இருக்கும் அப்படின்னு அவர் மனசுல மோடி அவர்கிட்ட போய் சொன்னாராம். உடனே மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டாரா, இவர்கிட்ட போயிட்டாரு, அம்பானி கிட்ட போறீங்க, தமிழ்நாடு கொந்தளிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. உடனே அதை வந்து ஒரு இது போடுறாங்க இந்த வட இந்தியா, விஜய் தளபதி வந்து ₹1 கூட ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போடுறாங்க. தளபதி விஜய், அவங்க வந்து விஜய் தளபதி. அடுத்து என்ன, அடுத்த கட்டமா சமூக வலைதளத்துல இன்னொரு விஷயமா பார்த்தேன். என்னன்னா, நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு விலங்கு இருக்கு. என்ன விலங்கு? நம்மளோட தேசிய விலங்கு என்னங்க? தேசிய விலங்கு வந்து புலி. நம்மளோட தமிழ்நாட்டோட மாநில விலங்கு பாத்தீங்கன்னா வரையாடு. அந்த வரையாடு கிடையாது. இதுக்கப்புறம் தாவேக்கு ஆட்சியானவருக்கு பசுமாடு. அதை நான் பார்த்தேன். ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க, இந்த மாதிரி வந்து பசுமாடை வந்து தேசிய விலங்கா அறிவிச்சது யாரு அப்படின்னா, மோடியா இல்ல யாரு அப்படின்னு கேக்குறாங்க. விஜய் தளபதி அறிவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு என்னங்க உங்க நியாயம்? அந்த மாதிரி சிறப்பான சம்பவங்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் அப்படியே சமூக வலைதளத்துல பரப்பிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன நீங்க பாத்தீங்க? அடுத்து வந்து இன்னொன்னு பார்த்தேன்னா வந்து இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல, சரி, இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ₹1 கூட வந்து பணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களை அப்படியே கூட்டி எங்களுக்கே அது தெரியலையாடா, தமிழ்நாட்டுல தானே இருக்கும், எங்களுக்கே தெரியலையாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து அந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க முடியும். இன்னொன்னு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன? இன்னொன்னு வந்து வேற ஏதோ ஒண்ணு பார்த்தேன்னா அது கூட ரொம்ப நான் பார்த்துட்டு சொல்றேன் பாருங்க. என்னன்னா, மின்சாரத்துக்கு அப்புறம் நீங்க ஆன்லைன்ல கட்டலாம். ரொம்ப நாளா நாங்க ஆன்லைன்ல தாங்க. இல்லங்க, புதுசுங்க இது. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்க புதுசா கண்டுபிடிச்சது என்னன்னா, மின்சாரத்துக்கு நீங்க கட்டணம் செலுத்துங்க, வீட்டுல உட்காந்து மொபைல்லே வச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை நாங்க கொண்டாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக அரசு சொல்றாங்க. இது எங்கெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கும். இன்னும் நீ என்னென்னலாம் சொல்லுவேன் எனக்கு. ஆமா, ஜிபே கூட சரிங்க, அது அடுத்த திட்டம். அதுக்குள்ள ரகசியத்தை வெளியே விடுறீங்களா? அடுத்த திட்டம் ஜிபேல இருந்து பணத்தை அனுப்பலாம், வாட்ஸ்அப்ல பணம் அனுப்பலாம், ஒண்ணு ஜிபேல அனுப்பலாம், ஒண்ணு என்ன போன்பேல இருந்து அனுப்பலான்றது எங்க திட்டம். நாங்க அறிவிப்போம். 2.5 மாசத்துல என்னத்த நீ கிழிச்ச அப்படின்னு ஏன்னா கேட்டீங்கன்னா இதுதாங்க நம்ம. சரி, அடுத்து வந்து அவரே இன்னொரு ட்வீட் போட்டுக்கிறாரு. என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை கண்டிச்சு ஒரு அறிக்கை ஒண்ணு, அது இப்பதான் அறிக்கை விட்டாரு பார்த்தேன். காவிரி நீருக்காக அங்க போய் கர்நாடகால போய் பேசுறது, பேச்சுவார்த்தை நடத்தி நான் தண்ணியை கொண்டு வருவேன்னு சொல்லுது மடமைத்தனமானது ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உடனே இவர் வந்து நம்ம ஜெகதீஷ் பாண்டியன் வந்து அது கவுண்டர் போடலாம். என்ன கவுண்டர்னா, AK-74 எடுத்து நீங்க சண்டை போடுங்க அப்படின்னு. நம்ம என்ன கேக்குறோம், காவிரி நீர் சம்பந்தமா கேள்வி கேக்குறோம், AK-74 எடுங்க இதெல்லாம் சொல்லி. இல்ல அது எப்படி சார் சொல்றதுன்னா, நான் கேட்ட கேள்விங்க, நான் கேட்ட கேள்விக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொல்றேன். எனக்கு இப்பதாங்க விளங்குது. அவர் ஒரிஜினல் தற்கொலையா அவர் நினைச்சது நினைக்கிறேன். உண்மையான தாவேக தொண்டனா மாறிட்டாரு அவர். அதாவது அவர் உண்மையான தாவேக தொண்டனா மாறதுனால தான் நீ என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொல்லுவேன். நீங்க நம்ம முன்னாடி வீடியோ எடுத்து பாருங்க, இது கரண்ட் வந்தா கரண்ட் இருக்குன்னு கேட்டா இல்ல வந்து நிக்குது, சம்பந்தமே இல்ல தகவல் சொல்லுவாரு. அடுத்து வந்து இந்த சூயஸ் நிறுவனம் இருக்குல்ல, அந்த சூயஸ் நிறுவனம் வந்து 2018 கொண்டு வந்தது. ஆமா, அது வந்து அதிமுக தான் கொண்டு வந்தது. ஏன் அப்ப நீங்க வந்து போராட்டம் நடத்தல? அதுக்கப்புறம் திமுக வந்து இப்ப அந்த சேலத்துல இருக்குல்ல, அந்த சூயஸை கொண்டு வந்ததும் திமுக தான். ஏன் நீங்க வந்து எதுவுமே சொல்லல, எங்களை மட்டும் ஏன் வந்து நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னு. நம்ம என்ன கேட்டா, 2018 இவர் அந்த கட்சியில தான், நான் தமிழ் கட்சி தான் இருந்தேன். என்ன பண்ணி அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து தாவேகால இருந்தார்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி சூயஸ் நிறுவனம் வந்து சேலத்துல கொண்டு வந்தாருன்னு சொல்றாருல, அப்ப வந்து இவரு தாவேகா அந்த தமிழக வாழ்வுரிமை வந்து திமுக கூட்டணி இருந்தாங்க. அப்ப அங்கிருந்தே பேசிக்கலாங்க. அதிகாரத்துல நீங்களே அதிகாரம் இல்லாத கட்சியில இருக்கப்ப எதுவும் பண்ணல, அதிகார கட்சியில உள்ள போய் அதுல பண்ண. அப்ப எதுக்குங்க அப்ப நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க, எதுதான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நேத்துக்கு வழி கிடையாது. சீமான் அப்படி பண்ணாதான் கொட்டு வச்சுனே இருந்தாதான் உங்களுக்கு இதை பார்த்து கொட்டு வைங்க, வேற என்ன புடச்சிக்கு போகுது வெளியே, அந்த மாதிரி வந்து சொன்னாரா. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்வீட்லாம் நான் வந்து மறந்துட்டேன். இந்த ட்வீட் பார்த்து மறந்துட்டேன். என்ன ட்வீட்னா,
விஜய் அவர்கள் கரூர்ல பேசினார்ல, ஆமா அதை வந்து ஒரு பள்ளியில வந்து சின்ன பள்ளியில ஆமா நானும் ஒளிபரப்பு பார்த்தேன். பண்ணிருக்காங்க. ஒளிபரப்பு பண்ணாங்க. உடனே அதை வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. உடனே தண்டனை கொடுத்தாரு. அப்ப வந்து சமரசம் இல்லாத சமரசம் இல்லாத ஒரு ஒரு அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. என்ன இது வார்த்தை? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு என்ன அப்படின்னு வார்த்தை? சொல்லிட்டு என்னன்னா, புரட்சி எப்போதும் வெல்லும், புரட்சி எப்போதும் வெல்லும். இன்று அமைந்திருக்க தாவே காட்சி அதை சொல்லும். ஏங்க இது எங்க கட்சி விடுங்க ஏங்க என்னதான் நீங்க அதுல இருந்து மாறி மாறி போனோம். எங்க கட்சி பொருள் அப்படியே நடுவுல தாவே காட்சி பிறப்புக்கும் எல்லா ஏத்துக்கிட்டீங்க. இதையும் தூக்கிட்டீங்க. கொடி கலரை ஏத்துக்கிட்டீங்க. இது உண்மையில என்ன தெரியுமா? புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நாம் தமிழர் அதை சொல்லும். அதுதான் எங்க அண்ணன் பேசுனது. அதை அப்படியே காப்பி வச்சு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அண்ணன் சொன்னதான் ஞாபகம் வருது. என் எச்சில தான் நீங்க கட்சி நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு பாத்தீங்களா? அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுதான் இப்ப நடக்குது. அதுதான் நடந்துக்குது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நன்றி வணக்கம்.